புதுச்சேரியில் முக்கிய வீதிகளில் வாகனங்களை நிறுத்தும் வாகன ஓட்டிகளிடம் 2000 ரூபாய் அபராத தொகையாக பெற்று போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டுமென்று மக்கள் குரல் தோழர் டிவி நகர் ராஜா போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி முழுவதுமாக மிகப்பெரிய ஹோட்டல்கள், ரெஸ்டோ பார்கள், தனியார் தங்கும் விடுதிகள், சிலர் வீடுகளில் விடுதிகள் நடத்தி கொண்டுள்ளதாகவும், இவர்கள் யாரும் சரியான முறையில் கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் இல்லாமல் இருப்பதாகவும், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டோ பார், லாட்ஜுகளுக்கு வருபவர்கள் சாலையிலேயே வண்டியை விட்டுவிட்டு செல்வதாகவும், அதேபோல் டிரான்ஸ்போர்ட் நடத்தி கொண்டிருப்பவர்கள் பொதுமக்களுக்கு விபத்தை ஏற்படுத்திடும் வகையில் சாலையில் வாகனங்கள் செல்லாத வகையில் வண்டிகளை விட்டு வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையிடம் பல்வேறு புகார்கள் வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதையும் தெரிவித்தார். போக்குவரத்து காவல்துறையாகிய காவலர்கள் செய்யும் ஒரே வேலை என்னவென்றால், யாரெல்லாம் ஹோட்டல், லாட்ஜ், ரெஸ்டோ பார், குடியிருப்பு லாட்ஜ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் இவைகள் உட்பட வாசலில் வாகனம் நிற்கின்றதோ அந்தந்த உரிமையாளர்களிடம் தினமும் 2000 ரூபாய் அபராதம் தொகையாக பெற்று அரசுக்கு வருவாய் ஈட்டி தருமாறும் போக்குவரத்து காவல் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். அப்படி செய்தால் தினமும் 2000 ரூபாய் அபராதம் கட்டுவதற்கு பயந்து கொண்டு புதுச்சேரியில் பொதுமக்கள் நடப்பதற்கும் இடையூறு இல்லாமல் வாகனம் செல்வதற்கும் வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.